அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. அவங்க ஒடுக்குத்துறை எங்கே போகிறேன்னு போயிட்டாங்க ஐயா. அதனால தான் நிறுத்திட்டு வடலூர் போகிற வேலை நமக்கு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. ஐயா நாங்க பேசுறேன். இது சின்னவங்க நடத்துகிற விஷயம் ஐயா. இது கொஞ்சம் முன்ன பண்ணதான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஐயா. இதில் எதனா குறை நிறைய இருக்கும். குறை இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்ப எல்லாரும் பிரித்தார்கள் நான் பிறந்த போது. ஆனால் நான் இறக்கும் போது எல்லோரும் நான் சிரித்துக் கொண்டே இறக்க வேண்டும். எல்லோரும் அழுது கொண்டிருக்கிறான். சிரித்துக் கொண்டே இறப்பேனே. பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த உலகத்தில் எவருக்கும் நான் கடற்காரதில்லை. ஆனால் உலகத்தில் என் கடமை என்ற நம்பிக்கை எனக்கு ஆனால் சில பேர் செத்தவர்கள் குறித்த மாதிரியே தூக்கி போகும்போது பட்டத்தில் சொல்லுவான், சார் செத்த மாதிரியே தெரியல, சிரித்த குஞ்சோடு போறான். அடுத்தவன் சொல்லுவான், ஏன் சிரிக்கிறான், இவ்வளவுதான் கடமை கூட அந்த சிரிப்பு அல்ல. என்னுடைய வாழ்க்கை சாமர்த்தியமாக நான் கட்டோடைய கணக்கோடைய வாழ்வதற்கும் பட்டோடைய பணியோடைய வாழ்வதற்கும் வாழ்க்கை அப்படி என் வாழ்க்கை அமையுமானால் அதனால் எனக்கும் பயனில்லை, இந்த உலகத்திற்கும் பயனில்லை. மாறாக என் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், அது பயனுள்ளதாக அமைய வேண்டுமானால் அதன் பாதை எப்படி இருக்க வேண்டும் என்பது திருவள்ளுவர் பேராசான் அழகாக திருமணத்திலே போய் கையேற்றி நிற்காதே, அதே நேரத்தில் பிறர் கையேற்றும் போது அவருக்கு இல்லை என்று நீ கடுப்போடு பேசாது. அது மட்டும் உலகில் தீ என்று பே என்று நாய் என்று உள்ளத்தான் கூட இன்னொருவர் பொருள் உனக்கு வேண்டும் என்று நீ நினைக்கிறார். இதை திருவள்ளுவர் எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் தெரியுமா? நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லெனும் ஈதலை ஒரே துவக்கானே சொல்லுவது. நல்வழியிலே வருவதனால் கூட மேலுலகமே உனக்கு இல்லை என்று சொன்னால், கொடுப்பதனால் நமக்கு நகரம் கிடைக்கும் என்று சொன்னால் நீ கொடு என்று சொல்லுகிறார். ஈதல் இசைப்பட வாழ்தல் இப்படி திருவள்ளுவர் கூறியதை இயல்பை எனக்கு அதே நேரத்தில் ஈது இடு என்று சொன்ன போது அவனுக்கு இல்லை என்று சொல்லாமல் இடுகின்ற சிறப்பை தூய்மையை கொடு, வாய்மையை கொடு, பிறரை தீ என்றும் பேசாத பெரும் தகைமையை எனக்கு கொடு என்று முருகப்பெருமானிடம் வேண்டுகிறார். நான் ஒரு வருடமின்றி கேளாத என்னிடம் ஒரு வரிவு இடு என்ற போது அவர்க்கு இலை என்று சொல்லாமல் இடுகின்ற தினமும் என்னை விடா நிலையும் நான் என்றும் இணைவிடாத நெறியும் அயலார் நிதி கொண்டும் நயவாதம் நெய்நிலை என்றும் நகிழாத திடமும் உலகில் தீ என்று கே என்று நாய் என்று பிரதமை கொல்லாத தெளிவும்
திறமொன்று வாய்மையும் தூய்மையும் தந்து திருவடி காளாக்குவாய் தாயொன்று தன்னையில் கட்ட கோட்டத்துள் வளர் களமொன்றி கண்டவேளே தன்முக துயமணி உன்முக தெய்வமணி கண்முக தெய்வமணி அடுத்தவனுடைய துயரத்தை நினைத்து அவனுடைய பசியை போக்கி அவனை ஏசாமல் பேசாமல் என்னுடைய மனத்தில் வாய்மையும் வளர்த்து நான் இந்த உலகத்தில் நிஜமானவனாக உத்தமனாக வாழ வேண்டும் என்றால் அந்த வழியைத்தான் இங்கே சொல்லுகிறார். ஏனென்றால் பல்கலைக்கழகங்கள் பள்ளிக்கூடங்கள் அவற்றையெல்லாம் நமக்கு போதித்தால் அவை யாரிடத்திலே கேட்பது என்னை சூழ்ந்துள்ள உலகம் என்னை ஏமாற்றி கிடைத்த உலகத்தை ஏமாற்றுவதற்கு இந்த நேரத்தில் அன்பையும் தூய்மையும் நான் மனத்தில் வளர்த்துக் கொள்வது அதைத்தான் வள்ளப்பெருமானிங்கே சொல்லுகிறார். முருகன் முன்னாள் கோயில், விநாயகர் முன்னாள் கோயில், இயேசுராம் முன்னாள் கோயில், அல்லாஹ் தாலா முன்னாள் கோயில். எந்த இறைவனை நீ வழிபடுகிறாயோ அந்த இறைவனிடத்திலே போய் எனக்கு இவற்றையெல்லாம் பரமாக கொடு என்று கேள். ஒன்றையும் பொருளையும் கேட்காது. ஆனால் நீ கேட்க வேண்டியது என்னவென்று அப்படி கேட்கத்தான் நம்மை ஏனென்றால் இறைவன் என்பவர் யார் தெரியுமா? அப்படிப்பட்ட இறைவனை அருளைக்கு வழங்க வேண்டும் என்று கேட்பாயா? தோடையெல்லாம் தனிக்கின்ற கருவே செய்யவல்ல கடவுளே உலகமே அன்பற்ற பாலைவனமாக மாறிவிட்டது. இந்த கொடுமையை பார்த்தவர்கள்தான் அந்த காலத்திலே வள்ளுவரும் நம் காலத்திலே வள்ளலும். இந்த உலகத்தில் அன்பு குறைந்து போகுமானால் என்ன? திருவள்ளுவர் தான் சொன்னார், ஒன்றாக நல்லது கொள்ளாமை மற்றவன் மின்சார பொய்யாமை கொலை செய்யாதே என்று சொன்னார். ஆனால் சில பேர் நிச்சயமாக கொலை செய்கிறார். அவர்களை பார்த்து சொல்லுகிறார், கொல்லான் குலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் வள்ளுவர் மிக சொல்லுகிறார், எல்லா உயிரும் ஓரறி உயிர் கூட சொல்லுங்கள். இன்றைய அறிவியலால் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? மரம் பெற்றுகிற ஒருவர் காட்டுக்குள்ளே வரும்போது மரம் நடுக்குகிறது, பூவை கரித்து போல் சுற்றுகிறது. ஆக கொல்லானை மனித உயிர் மட்டுமல்ல, ஆடு மாடுகள் மட்டுமல்ல, செடிகொடிகளும் கூட கைகூப்பிக் கொள்ளும் என்று சொன்னார். அதைவிட அழுத்தமாக ஒன்றை சொல்லுகிறார்,
ஒண்ணு இல்லையா தன்னுடையுடன் பிறப்பதற்காக இப்படி உயிரை கொண்டு அதன் உடலை சாப்பிடுகிறாரே அவரிடத்தில் அருள் எப்படி வர முடியும் என்று கேட்கிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவனுக்காக செய்கின்ற யாகத்தை கூட வள்ளுவர் அதை தவறு என்ற அடிப்படையில் பிற உயிர்களை கொண்டு யாகம் செய்து ஆயிரக்கணக்கான வழக்களை பெறுவதை விட ஒரு உயிரினுடைய உடலை வருகை ராமலிங்கமே வந்த மாதிரி கோழியை அழிக்கிறாய், ஆட்டை கொள்கிறாய். உண்மையிலேயே இதையெல்லாம் குறித்து ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறங்க வைத்தால் உறங்குகின்றேன், ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன். நம்ம கையில ஒண்ணும் கிடையாது, ஐயாவினுடைய செயல். இதை கேட்டவுடன் வள்ளல் பெருமான் வள்ளுவர் கொண்ட அதே மனோநிலையை பெறுகிறார். வள்ளல் பெருமான் ஆமா ஆமா 10வது ஆண்டு நினைவுனால நான் சொன்னேன், அவங்க எல்லாம் வேலை இருக்கிறாங்க. மார்க்கு வந்தாரு பெரிய விஷயம். நீங்களாம் வந்து சிறப்பிக்கிறீங்க. இந்த வருஷம் தர்ம யாத்திரை அரசியல்வாதி கண்ட காலத்திலும் பயந்தே, கண்ட காலத்திலும் பயந்தே, பெண் கோயில் கண்ட காலத்திலும் பயந்தே. மனிதா, சிந்தித்துப்பார். இந்த உலகத்து உயிர்களுக்கெல்லாம் இந்த மணிமாதா இடுகாடாக சுடுகாடாக மாறுகிறாய். ஆனால் உன் வயிறே உயிர்களுக்கெல்லாம் உன்னுடைய உடல் அதைவிட கொடுமை அன்னை பராசக்தி இல்லை அப்பன் உன்னிடத்திலே பலி வேண்டும் என்று கேட்கிறானா? கோயிலை கொலைக்களமாக கொடுமையை இனிமேலும் செய்யாதே என்று வள்ளல் பெருமான் அழகூவல் கொடுக்கிறார். மனிதன் படைப்புகளிலேயே உயர்ந்தவன். அவன் உலகை வாழ்விக்க வந்தவன். அவனே உலகத்தை அடிப்பான் என்றால் அதை விட கொடுமை வேறு என்ன? எனவேதான் வள்ளல் பெருமானும் வள்ளுவர் பெருந்தகையும் இந்த செய்திகளை எல்லாம் சொல்லுகிறான். நீங்கள் ஒரு கதையை கேட்டதில்லையா? ராமபிரான் நீராடச் செல்லுகிறார். தன்னுடைய கோதண்டத்தையும் அப்பையும் மண்ணிலே குத்தி வைத்து விட்டு அவர் நீராடச் செல்லுகிறார். ஒரு கவலை அங்கே குத்துகிறார். பாம்பு வந்தால் கூட தக்க போட்டு உன்னை பாதுகாத்துக் கொள்வாயே. ஒரு வார்த்தை ஒரு சத்தத்தை கொடுத்திருந்தால் நான் இந்த கொடுமையை செய்திருக்க மாட்டேனே. அப்பொழுது அந்த தமிழை சொல்லி, ராமா, உலகத்தில் மற்றவர்கள் என்னை அழிக்க வரும்போது ராமா ராமா என்று நான் அழுவேன். ஆனால் ராமனே என்னை அழிக்க வரும்போது யார் பெயரை சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை என்று சொன்னதாக சொல்லுவார். வள்ளல் பெருமான் ஒரு சத்தமும் வள்ளுவர் பெருந்தகை ஒரு சத்தம் கொண்டு ஒவ்வொரு மனிதனையும் இரண்டு கரைகளையும் பற்றிக் கொண்டு பிரமார்த்த பாதையை அழைத்து ஆண்டவனுடைய திருவள்ளால் உங்கள் இல்லத்தில் எல்லா நலன்களும் பொங்கி ஓங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். இதுவே உள்ள நிறைவே நிறைந்த சிவபதியே, பெரும் சோதியரே, அம்பலம் விளங்கும் கதையே, கண்ணும் கருத்தும் கழித்தே கலந்து கொண்ட மதியே,
வாழ எம்மாடி எம்மான் புகழ் வாழி பெருநெறி மாண்டு கொண்டு வாழி இவையமும் வாழவும் மற்றமும் வாழியதே பெரும் ஜோடி பெரும் ஜோடி பெரும் கருணை பெரும் ஜோடி எல்லாம் செயல் கூடும் रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम ईश्वर अल्लाह के नाम सबको भगवान ईश्वर अल्लाह तेरे नाम सबको सन्मति दे भगवान ईश्वर अल्लाह तेरे नाम सबको सन्मति दे भगवान भज मन प्यारे कृष्ण करे भज मन प्यारे राम जी भज मन प्यारे कृष्ण करे भज मन प्यारे राम जी भज मन திண்டிவனத்தில் வசித்து வருகின்ற பன்முக ஞானி பாரத சொய்ப்பாளர் சொற்பொழிவாளர் ஜீவகாருண்ய செம்மல் தயவு திரு முனைவர் பழைய சம்பத் ஐயா உடல் நலம் பெற வேண்டியும் இந்த சபை நன்றாக நடக்க வேண்டியும் அறுசுவை உணவு வழங்கினார்கள். தைப்பூச தினத்தில் சம்பத் ஐயா பழையபடி உடல் நலம் பெற்று இந்த சபையில் வந்து மீண்டும் அவர் சொற்பொழிவாற்ற இறைவன் அவருக்கு உடல் நலத்தை வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த உணவை வழங்குகின்றோம். வாழ்க வளர்க வளம் பல பெருக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.